தமிழ் முதல்வர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். தங்கள் தலைமை ஆட்சி அமைந்த பிறகு அனைத்து தர மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், மனநிறைவோடு இருக்கிறார்கள், ஐயமில்லை. தாங்கள் அறிவித்த மகளிர் உரிமைத் தொகை பல குடும்பங்களுக்கு ரொம்ப 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 பயனுள்ளதாக உள்ளது. அதே நேரத்தில் அத்திட்டத்தில் பல குறைகளும் உள்ளது. அதாவது பல குடும்ப பெண்களுக்கு நிராகரிக்கப்பட்டுள்ளது. காரணம், அவர்கள் வருமான வரி கட்டுகிறார்கள், ஆண்டுக்கு சில லட்சங்கள் கட்டுகிறார்கள் என்று அவர்களுக்கு குறுஞ்செய்தி வந்து அதனால் நிராகரிக்கப்படுவது வந்திருக்கிறது. உண்மையில் அவர்களுக்கு எழுத்தறிவும் கிடையாது, படிப்பறிவும் கிடையாது, அப்படி ஒரு தொழிலும் கிடையாது. அந்த குடும்பத்தில் பல பேர் கூலி வேலை செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பெயரில் யாரோ எங்கேயோ ஜிஎஸ்டி பதிவு செய்து ஏதோ ஒரு பெயரில் கம்பெனி நடத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த விஷயம் அவர்களுக்கு தெரியாது. இதை எப்படி நிவர்த்தி செய்வதும் வழி கிடையாது. எங்கே முறையிடுவது, எப்படி முறையிடுவது, இது எப்படி களைவது என்றும் தெரியாது. ஆகவே இது போன்ற உள்ள குறை உள்ள புகார் உள்ள குடும்பங்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் விதமாக இதற்கு ஒரு உரிய வழிமுறை வழங்க தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் அவர்களுக்கு குறுஞ்செய்தி வரும், ஃபோன் கால் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி இதை வந்தது கிடையாது. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இதெல்லாம் இல்லாமலும் சில கைவர்கள் அவர்களின் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அது நகல்களை வைத்து ஏதோ ஒரு திலுமுழு செய்து செய்கிறார்கள் கேள்விப்படுகிறோம். ஆகவே தாங்கள் தயவு கூர்ந்து இப்பிரச்சனை உள்ள குடும்பங்களுக்கு அந்த உரிமைத் தொகை கிடைக்க வழிவகை செய்ய தங்களை அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.